இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். அதனுடைய 25வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிருஷ்டி அல்ல, சிருஷ்டிகரே தேவன். நாம் உண்டாக்கினதல்ல, நம்மை உண்டாக்கினவரே தேவன். வானங்களை ஞானமாய் படைத்தவர், சர்வத்தையும் வார்த்தையால் சிருஷ்டித்தவர். மண்ணை எடுத்து தமது சாயலால் மனிதனை உருவாக்கினவர். எல்லாவற்றையும் எளிதாய் செய்கிறவர். அவ்வளோ பெரிய தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானங்களை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வானங்கள் என்று சொல்லும்போது நான் தியானத்திற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், வானம் என்பது நமக்கு எட்டாத ஒன்றாக இருக்கிறது. பூமியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு எட்டாத காரியமாக இருக்கிறது. ஆமென். நாம் வானத்தை அண்ணார்ந்து தான் பார்ப்போம். இந்த வானத்தை கர்த்தர் எப்படி உண்டாக்கினார்? எளிதாய் உண்டாக்கினார். வானத்தை உண்டாக்க தேவனுக்கு எந்த கடினமான சூழ்நிலையும் காணப்படவில்லை. அவர் எளிதாய் உண்டாக்கினார். உண்டாகட்டும் என்று சொன்னபோது உண்டானது. அப்படி என்றால் நமக்கு எட்டாதவைகள் எல்லாம் நம் தேவனுக்கு மிகவும் எளிதானவைகள். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எட்டாத காரியங்களை எளிதாய் நமக்கு வாய்க்க பண்ணுகிறவர் தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே தேவன். அவரை போல் வேறொரு தேவன் இல்லை. அவரை போல் வேறொரு சிருஷ்டிகரும் இல்லை. ஜீவனுள்ள தேவன். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆகார் சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன் என்று. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று. நம்முடைய தேவன் காண்கிற தேவன். நம் தேவனுக்கு பார்க்க முடியும். ஆமென். ஏசாயாவை அனுப்பி எசேக்கியாவின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் கேட்கிற தேவன். நம்முடைய தேவனுக்கு கேட்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். சாமுவேலை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி மீண்டும் மீண்டும் கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார். ஆபிரகாமோடு பேசினார், நோவாவோடு பேசினார், ஈசாக்கோடு, யாக்கோபோடு. ஆமென். முற்பிதாக்கள் பைபிளில் சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களோடு, ஏன் இன்று நம்மோடும் பேசுகிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். நம்முடைய தேவனுக்கு பேச முடியும். அது மாத்திரமல்ல, பேழையிலிருந்து வெளியே வந்து நோவா ஏறெடுத்த பலி, அந்த பலியிலிருந்து வெளிப்பட்ட சுகந்த வாசனை, அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம் தேவனுக்கு முகர முடியும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு நடந்து போய் கொண்டிருக்கும் போது 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது ஆண்டவர் நின்று திரும்பி பார்த்து கேட்டார், என்னை தொட்டது யாருன்னு. நம் தேவனுக்கு உணர முடியும். ஜெபத்தின் மூலமாய், துதியின் மூலமாய், ஆராதனையின் மூலமாய் தேவ பிள்ளைகள் ஆமென் விசுவாசத்தின் மூலமாய் இன்றும் அவரை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். அவரால் அதை உணர முடியும். நம் தேவன் பார்க்கிறவர், கேட்கிறவர், முகருகிறவர், ஆமென் பேசுகிறவர், உணர்கிறவர், எல்லாவற்றுக்கும் மேல நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், ஜீவனுள்ளவர், சிருஷ்டிகர். அவரே தேவன். அவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட தேவ பிள்ளைகளே, ஆமென், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள்.
கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். நம்மை உண்டாக்கினவரை துதியுங்கள், என்றென்றைக்கும் ஸ்தோத்திரியுங்கள். இதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். கன மகிமை அவருக்கு உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நீர் தந்த இந்த புதிய வாரத்துக்காக, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் இரட்சகர், நீர் எங்கள் மீட்பர், நீர் எங்கள் சிருஷ்டிகர். ஆண்டவரே, எங்களை காண்கிறவரே, எங்களை கேட்கிறவரே, எங்களோடு பேசுகிறவரே, எங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை தெய்வமாய் கொண்ட ஜன பாக்கியம் உள்ளது. அந்த பாக்கியத்தை கிருபையாய் எங்களுக்கு தந்தீரே, ஸ்தோத்திரம். இன்னும் யார் யார் இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இதை அறிந்து உணர்ந்து உம்மிடமாய் திரும்ப கர்த்தர் கிருபை செய்யும். தேசம் இயேசுவை அறியட்டும். உம்முடைய நாமம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் மகிமைப்படட்டும். எல்லா மகிமை கனமுக்கு செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.